நாங்கள் அபுதாபிலேருந்து சென்னைக்கு நாங்கள் வந்தோம். வந்த இடத்துல ஃப்ளைட்டில் எங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ் மிஸ் ஆகிடுச்சு. அதை எங்களுக்கு போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லியும் ஒரு அவேர்னஸ்க்காகவும் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் அபுதாபிலேருந்து ஏர் அரேபியா ஃப்ளைட்டில் நாங்கள் சென்னைக்கு வந்தோம். வந்த இடத்துல சேம் கலரில் இருந்ததுனால ஒருத்தவங்க எங்கள் லக்கேஜை அவங்க லக்கேஜ் பிங்க் கலர் பொட்டியை விட்டுட்டு எங்கள் பிங்க் கலர் பொட்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏர் அரேபியா கஸ்டமருக்கு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஏர்போர்ட். ஆனால் அங்கே இருக்கிறவங்கலாம் எங்களை வெளியே அனுப்ப தான் பார்த்தாங்க. கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்கவே இல்லை. 2 ஹவர்ஸில் கிடச்சிரும், நீங்கள் வெளியில் போய் டீ குடிச்சிட்டு இருங்க, வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க எங்களை. அதுக்கப்புறம் வரவே இல்லை, எந்த ஃபோன் காலும் வரல, எதுவுமே வரல. அப்புறம் நாங்களே ட்ரை பண்ணோம். 1 வாரம் ஃபோன் அடித்து கேட்டுட்டு திருப்பியும் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நாங்கள் ஃபோன்லேருந்தே. ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. நார்மலாக லக்கேஜை நம்ம செக்இனில் போடும் போது நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. அதில் இருக்கிற பார்கோடை வச்சு அவங்க ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேண்ட் லக்கேஜாக நம்மளை கொடுத்துட்றாங்கல்ல, அதுக்கு அவங்க ஒட்டுற பார்கோடு அதில் எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. அதனால கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. செக்இனில் போட்ட லக்கேஜுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜாக ஒன்று போடும் போது நீங்கள் கவனமாக இருங்க. அந்த பார்கோட் அந்த பார்கோடை வச்சு எதையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ப்ராப்ளம் ஆகிட்டு. ஜஸ்ட்டு கலரை மட்டுமே பார்த்து எடுத்துடாதீங்க. அது நீங்கள் பண்ணுற சின்ன தப்புனால பெரிய ப்ராப்ளம் வருது எல்லாருக்கும்.